அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு இழிசொல் வந்தது. சசிகலா என்பவரை நம்பி கூட வச்சிருந்ததுனால திவாகரன், தினகரன் இப்ப ஒரு பட்டியல் போட்டாரு பாத்தீங்களா? அம்மாவுக்கு அவப்பெயர் வந்ததுனால அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. யார் கால்ல விழுந்தாரோ அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. முடிச்சிட்டோம். நீங்க எப்படிலாம் எல்லாத்தையும் கால்ல உழுவ வச்சீங்க, என்ன கொடுமையா நிறைவு செஞ்சிட்டோம். இல்ல அதாவது எங்க பாருங்க, அதனால தான் சசிகலா, திவாகரன், தினகரன், அப்புறம் யாரோ ஒரு டாக்டர் வெங்கடேஷ், இங்க பாத்தீங்கன்னா திருச்சியில ஒருத்தர் ஒரு அதிகார மையம், இப்படி எல்லாம் வந்து அதிமுகவுக்கு இந்த அவப்பெயர் ஏற்பட்டுச்சு, அம்மாவுக்கு இந்த அவப்பெயர் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தான் சசிகலாவை கட்சி விட்டு நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. அந்த ஒரு அவப்பெயர் அவச்சொல்ல, அம்மாவுக்கு ஏற்பட்ட அந்த அவச்சொல்ல சரி பண்றதுக்காக தான் இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. அப்படி அவப்பெயரை ஏற்படுத்தியவங்க கையில போய் ஏன் சார் சொல்லணும், கால்ல விழணும்? இந்த பாருங்க, அம்மா போயிட்டாங்க, உங்களாலதான் அம்மாவுக்கு கெட்ட பேர் ஆகி போச்சு, நாங்க உங்களுக்கு தேவையில்லை, ரிசைன்மெண்ட் போயிருக்க வேண்டியதானங்க. ஏங்க முட்டி போட்டு தவந்து வந்தாரு? அவ்வளவு ரோஷம் இருந்தா அந்த வார்த்தைகள் வேண்டாம், அதுக்கு ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கு. அம்மாவுக்கு அவப்பெயர்னா எதுக்கு சின்னம்மா கால்ல விழுந்தீங்க? ரசக்குறைவாக எதுக்கு அவங்க கொடுத்த அவர் நிறைவு செஞ்சிட்டோம். அவர் நிறைவு செஞ்சிட்டோம். பதவி வாங்குற வரைக்கும் நல்லவங்க, பதவி வாங்குனவன மணிகண்டன் நிறைவு செஞ்சிட்டோம். என்ன சார் அக்கா, நீங்க அப்படி பொறிஞ்சு முடிங்க, அப்புறம் பேசுங்க. உண்மையா பேசுங்க. இல்ல வேண்டாம் மணிகண்டன், நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படித்தான் அவங்களும் பேசுறாங்க. கேள்வி எழுப்பிருக்காங்க, உங்களுக்கான நேரம், நீங்க பதில் சொல்லுங்க. யார் கால் நீங்களா டிவில இருக்கீங்க, இப்ப வந்தீங்க அதிமுகக்குள்ள. நாங்க நேரா பார்த்தவங்க, அவர் தவழ்ந்து மணிகண்டன் பேசி முடிச்சிட்டு அத மனசுல வச்சிட்டு பேசுங்க. மணிகண்டன் ரொம்ப சரியா சொன்னீங்க. ஓஎஸ் கார்டன்ல பின்னாடி ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு எத்தனை முன்னணி மூத்த அதிமுக அமைச்சர்களை தன் காலில் விழ வைத்தார் சசிகலா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துதான் என்னைக்கு தான் அந்த இடத்துக்கு வருவோமா, முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு வருவோமோ காத்து. அந்த மாதிரி எத்தனை முன்னணி தலைவர்கள் எல்லாம் நீங்க கால சசிகலா கால உழுவு வச்சீங்களோ, அதுக்குதான் காத்திருந்து என்னைக்கு முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்தோமோ அப்ப வந்து என்ன ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாங்க, அம்மாவால் பாய்ஸ் கார்டுல இருந்து தூக்கி எறியப்பட்ட சசிகலா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாங்கல்ல, நான் ஒருபோதும் அரசியலில் ஈடுபட மாட்டேன், அக்காவிற்கு பணிவிடை செய்ய மட்டுமே நான் மீண்டும் பாய்ஸ் கார்டன் வந்துள்ளேன் ஒரு கடிதாசி எழுதி அம்மாட்ட கொடுத்தாங்கல்ல, அம்மா கிட்ட கடிதாசிய, அம்மாட்ட கொடுத்த கடிதாசியை உண்மையாக்குனார் திரு எடப்பாடி பழனிசாமி.